ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல். இன்னைக்கு vlogல நான் என்னோட curly hair எப்படி செட் பண்ண போறேன்றது தான் பார்க்க போகிறோம். ஸோ எப்படி இந்த ரொட்டீனை நான் ஃபாலோ பண்ணுறேன்றது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஃபர்ஸ்ட் ஹேர் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ இதான் என்னோட நேச்சுரல் ஹேர். ஸோ ஃபஸ்ட்டு கேர்லை போட கேர்ல் க்ரீம் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ அதை வச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து கேர்ள்ஸ் வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக தான் எடுத்துக்கிறேன், ஏன்னா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து ஜெல்லுமே போட போகிறோம் அப்படின்னு. எனக்கு நேச்சுரலாகவே என்னோடய ஹேரில் கேர்லி அந்த கேர்லினஸ் இருக்கிறதுனால ப்ராடக்ட்லாம் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட் கொஞ்சமாக யூஸ் பண்ணி என் செட்டப்ஸ் நான் பண்ணிட்டேன். ஸோ இவ்வளோ குவான்டிட்டி நீங்கள் எடுத்தீங்கன்னா போதும். என்னோடய ஹேர் லென்த்துக்கு இவ்வளோ தான் நான் யூஸ் பண்ணுவேன். கேர்ள்ஸோட ஜெல்லு தான் யூஸ் பண்ண போகிறோம். இதுவுமே சேம் குவான்டிட்டி தான். ப்ராடக்ட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் காலியாக போகுது. ஆல்மோஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸாக இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். சேம் சைஸ்க்கு அவன் ஜெல்லு யூஸ் பண்ணுறேன். ஸோ வெட் ஹேர்லேயே நம்ம வந்து க்ரீம் அண்ட் ஜெல் ரெண்டுமே போட்டாச்சு. அண்டு நெக்ஸ்ட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கோம்பு யூஸ் பண்ணி, இதுவுமே வந்து கேர்ள்ஸ் செட் பண்ணுறதுக்கான கோம்பு தான். ஸோ இதை வச்சு நான் என்னோடய கேர்ள்ஸ்லாம் செக்ஷன் பை செக்ஷனாக எடுத்து கோம் பண்ண போகிறேன். ஃபர்ஸ்ட் எப்பவுமே எட்ஜஸ் வந்து எடுத்துக்கணும். ஸோ நான் வந்து பேக் சைடு வந்து எடுத்து நான் வந்து செட்டப் பண்ண வேண்டியது. ஆக்சுவலாக இந்த கோம்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த லைன்ஸ் தெரியுது இல்லையா? ஸோ இந்த செக்ஷன்ஸுமே இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து ஏரை வச்சுட்டு நம்ம நல்லா இழுத்தனாலே போதும், அது வந்து செட்டப் கொடுக்கும். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் புதுசாக யூஸ் பண்ணுறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கேட்சி கிளிப் வச்சு உங்கள் ஏரை நீங்கள் ஃபுல்லாகவே வந்து கிளிப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பண்ணலாம். நான் ரொம்ப யூஸ் பண்ணுறேன்றதுனால எனக்கு அது பழகிடுச்சு. ஸோ நான் வந்து டைரெக்டாக வந்து செக்ஷன் பண்ணிவிட்டு அப்படியே வந்து நான் வந்து கேர்ள்ஸ் பண்ணிடுவேன். நார்மலாகவே பேபி ஹேர்ன்றதுனால நான் ரொம்ப எஃபர்ட் போட மாட்டேன். ஆனால் ஒரு சைடு வந்து கோம் போட்டு காட்டுறேன், இந்த சைடு வந்து ஜஸ்ட் சும்மா கால்லே என் கையில் அப்படியே ஸ்க்ரன்ச் பண்ணி காட்டுறேன். ரெண்டுத்துக்குமான டிஃப்ரென்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ க்ரீம் போட்டு ஒரு வாட்டி எடுக்கும்போது எனக்கு இந்த அளவுக்கு வந்து ஹேர் ஃபால்மே எப்பவுமே இருக்கும். அண்ட் அது ரொம்ப நார்மல் தான், எனக்கு பழகிடுச்சு அது.
இந்த கேர்ள்ஸ் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்க்கலாம். இது வந்து நான் கோம் போட்டது அண்ட் இந்த சைடு வந்து நான் அப்டே பண்ணியிருக்கேன். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் உங்களுக்கே நல்லா தெரியும். உங்களுக்கே இந்த டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ இது ரெண்டுத்தில் வந்து உங்களுக்கு எது ரொம்ப ஃபேவரட் அண்ட் எது ஈஸியாக நீங்கள் பண்ணுவீங்க அப்படின்றத எனக்கு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் நான் வந்து என்னோடய ட்ரையர் யூஸ் பண்ணி என்னோடய கால்ஸ் வந்து நான் வந்து செட் பண்ணிப்பேன். ஸோ இது ஒரு மெத்தட். இப்போ எனக்கு டைம் இருக்குது, நிறைய டைம் இருக்குது அப்படின்னா நான் வந்து ட்ரையர்லாம் போட்டு நல்லா செட் பண்ணுவேன். ரீசெண்டாக தான் நான் ட்ரையர் வாங்கியிருக்கேன். ஸோ அது எப்படி யூஸ் பண்ணுன்றதை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு காட்டுறேன். பேசிக்காக வந்து நான் ரொம்ப ஒரு 2 இயர்ஸாக வந்து நான் வந்து ஃபைலே அப்படியே ஸ்க்ரன்ச் பண்ணிட்டு தான் இருந்தேன். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் தான் வந்து நான் இந்த கோம்புமே வந்து வாங்கியிருந்தேன். இது அமேசானில் கூட கிடைக்கும். நான் உங்களுக்கு இதோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் வேணும்னா அதுவுமே செக் பண்ணி பாருங்கள். இது சம்வேர் அரௌண்ட் ஒரு 500 அந்த ரேஞ்சுக்கு வரும் இந்த கோம்பு. அண்ட் இது யூஸ் பண்ணி நீங்கள் கேர்ள் பண்ணிங்கன்னா இந்தளவுக்கு ஒரு பர்ஃபெக்ட் கேர்ள்ஸ் நீங்கள் பார்க்கலாம். உங்களுக்கு டைம் இருக்குது, நான் பொறுமையாக என்னோடய ஹேர் செட் பண்ண முடியும்னா நீங்கள் சீட் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை எனக்கு டைம்லாம் இல்லை அப்படின்னா இந்த மாதிரி கையில் நீங்கள் பண்ணலாம். ஸோ ரெண்டுமே ஈஸி மெத்தட் தான். ஃபைனல் லுக்கில் எது பெஸ்ட்டாக வருதுன்றதை நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஷாம்பு வந்து கர்லப்போட ஷாம்பு தான் யூஸ் பண்ணுறேன். இந்த ஷாம்பு யூஸ் பண்ணி நான் ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எர்த் ரிதமோட இந்த கண்டிஷ்னர் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து அரவுண்ட் 300 ருபீஸு. ஸோ இந்த கண்டிஷ்னர் போட்டு நான் வந்து ஹேர் வந்து ஒரு 2 மினிட்ஸ் கண்டிஷ்னர் போட்டு வச்சுட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுவேன். அண்ட் இந்த கர்லப் ஷாம்பு வந்து 575. ஸோ இது வந்து கொஞ்சம் சீக்கிரமாகவே காலி ஆகிடும். நீங்கள் ரொம்ப ஹேர் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா ப்ராடக்ட்லாம் வாங்கி யூஸ் பண்ணலாம். இல்லைனா வந்து சம்டைம்ஸ் என்கிட்ட ஷாம்பு காலி ஆகிடுச்சுன்னா நான் நார்மல் ஷாம்பு கூட போட்டு கூட ஹேர் வாஷ் பண்ணுறேன். ஸோ அது டிபெண்ட்ஸ் தான், உங்களுக்கு எப்படி வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் கர்லப்பில் எல்லா ப்ராடக்ட்டுமே ரொம்ப நல்லாயிருக்கும். அண்ட் எனக்கு கண்டிஷ்னர் பேசிக்காக வந்து எர்த் ரிதமில் தான் செட் ஆச்சுன்றதுனால நான் எர்த் ரிதமோட கண்டிஷ்னர் யூஸ் பண்ணுறேன். அண்ட் வாங்க இப்போ ட்ரையர் வச்சு எப்படி செட் பண்ணலான்றது பார்க்கலாம். இந்த ட்ரையர் தான் நான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஆக்சுவலாக இந்த ஹேர் ட்ரையர் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய ரிவ்யூ பார்த்துட்டு இது பெஸ்ட் அப்படின்னு சொன்னதுனால நான் இது வாங்கியிருக்கேன். அண்ட் இதில் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கூலர் இதுவுமே இருக்குது. அண்ட் ஹீட் பண்ணுறதுல டிஃப்ரென்சஸ் இருக்குது. அண்ட் ஃபேனோட லெவல் இருக்குது. ஸோ இதை வச்சு தான் நான் என்னோடய ஹேர் வந்து செட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம தலையை நல்லா காய வச்சுக்கலாம். இதை வச்சுட்டு ஸோ ஃபேன் ஸ்பீட் நான் வந்து 1ல் வச்சுருக்கேன். அண்ட் இதை ப்ரெஸ் பண்ணிகிட்டே நம்ம பண்ணோம் அப்படின்னா இந்த இது வந்து கூலிங்காக வரும். நார்மலாக பார்த்தா ரொம்ப ஹீட்டாக வருது. நான் இது ப்ரெஸ் பண்ணிவிட்டு பண்ணும்போது இது நல்லா கூலிங்காக வரும். ஸோ ஒரு 5 மினிட்ஸ் இந்த இதை நம்ம வந்து நல்லா இப்படி பண்ணிக்கலாம். ஸோ ஃபேன் லெவல் நான் 1ல் வைக்கிறேன். அந்த ஸ்பீட் வந்து இதில் வந்து ஸ்பீட் லெவல் இருக்குது. ஸோ ஸ்பீடுமே நம்ம போட்டுக்கலாம். நான் ஸ்பீடுமே கம்மியாக தான் வைக்கிறேன். அண்ட் இந்த பட்டன் நம்ம ப்ரெஸ் பண்ணிகிட்டே பண்ணும்போது கூலிங்காக வரும். ஸோ அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ண போகிறோம், ஏர் நம்மளுக்கு டேமேஜ் ஆகாமல் இருக்கிறதுக்காக. அண்ட் இந்த மெத்தட் வந்து ஃபஸ்ட்டு நான் வந்து ரூட்லலாம் பண்ண போகிறேன். ஸோ ஒரு 5 மினிட்ஸ்க்கு ரூட்டில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த கால்ஸ் வந்து நம்ம வந்து செட் பண்ணணும். ஸோ அதுவுமே நான் எப்படி செட் பண்ணணும்னு உங்களுக்கு பார்க்குறேன். ஓகே, ஸோ நம்ம
ரூட் எல்லாம் நம்ம வந்து இப்போ காய வச்சிட்டோம். அண்ட் இப்போ நம்ம கர்ல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ கர்ல்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு செக்ஷனாக கொஞ்சம் நம்ம எடுத்துட்டு இதில் இப்படி வச்சு மிஷினை ஆன் பண்ணி ட்ரையரை ஆன் பண்ணிவிட்டு நம்ம இப்படி யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு வந்து செட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி நான் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒரு சைடு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ இந்த சைடுமே அதே மாதிரி நம்ம வந்து கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் நம்ம ட்ரையர் யூஸ் பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஹேர் இப்படி தான் இருக்கும். இதுவுமே இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து அந்த ட்ரைனஸ்லாம் போக கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 to 20 minutes எடுக்கும். கொஞ்சம் லாங் ப்ராசஸ் தான். ஆனால் வந்து நம்ம வந்து நம்ம கர்லி ஹேரை நல்லபடியாக செட் பண்ணி அது ஒரு பெட்டர் லுக் கொடுக்கணும்னா இந்த மாதிரி பண்ணோன்னா ஏதாவது ஃபங்க்ஷன் வைஸ் போகும்போதுலாம் நல்லாயிருக்கும். ஸோ யா கைஸ், ஆஃப்டர் 20 minutes இப்படி தான் என்னோடய கேர்ள்ஸ் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். நான் ஹோம் வச்சு பண்ண ரொம்ப நல்லா வந்திருக்கு. அண்ட் நான் கையிலே பண்ணது வந்து அந்தளவுக்கு ஒரு ஃபினிஷிங் கொடுக்கல. ஸோ அதனால தான் ஹோம் யூஸ் பண்ணி கேர்ள்ஸ் பண்ணுறது. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் கேர்ள்ஸ் ஒன்று எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த ஃப்ரண்ட் ஹேருக்கும் இந்த ஃப்ரண்ட் ஹேருக்கும் உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியுதா. ஸோ எப்படி தான் இருக்கும். அண்ட் மோஸ்ட்டாக எப்போவுமே கோம்பு யூஸ் பண்ணிக்கோங்க. நான் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் இது பெட்டர்னு தெரிஞ்சதுனால கோம்பு தான் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இந்த 2 ஹேருக்கும் டிஃப்ரென்ஸ் நீங்களே நல்லா பார்க்கலாம். அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் என் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.